வெயிலின் வெப்பம் கொதித்துக் கொண்டிருந்தது. நிலம் வெந்து போகும் மாதிரி, மரம் கூட நிழல் கொடுக்க மறந்த மாதிரி. அந்த நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஒரு பெரிய பிரச்சனை உருவானது. அரசர் தாகமாக இருந்தார். அரண்மனை முழுக்க பதட்டம். ஆனா தெனாலிராமன் மட்டும் அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? அந்த தாகம் ஒரு மனிதனின் அறிவை சோதிக்க வந்தது. விஜயநகரம் ஒரு செழிப்பான நகரம். ஆனா அந்த நாள் வெயில் கொடுமை உச்சத்தில் இருந்தது. சாலைகள் வெந்து போனது. மக்கள் தண்ணீர் தேடி அலைய ஆரம்பித்தார்கள். கிணறுகள் உலர ஆரம்பித்தது. நதிகள் மெல்ல குறைந்தது. அந்த வெயில் ஒரு சாதாரண வெயில் இல்லை. அது ஒரு சோதனை. அரண்மனையில் அரசர் அமர்ந்திருந்தார். அவரின் முகத்தில் சோர்வு. தண்ணீர் கொண்டு வா. அமைச்சர்கள் உடனே ஓடினார்கள். ஆனா எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. ஒருவர் வந்து சொன்னார், அரசே, கிணறுகளெல்லாம் வற்றிப் போய்விட்டது. அரசர் கோபமடைந்தார். ஒரு ராஜ்யத்துல தண்ணீர் இல்லையா? அரண்மனை முழுக்க பதட்டம். அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். இப்ப என்ன பண்ணலாம்? ஒருவர் பயத்துடன் சொன்னார், அரசருக்கு உடனே தண்ணீர் தேவை. ஆனா யாருக்கும் சொல்யூஷன் தெரியவில்லை. அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக நின்றார். அவர் முகத்தில் சிரிப்பு. அரசே, நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். அனைவரும் அவரை பார்த்தார்கள். இப்ப இந்த வெயிலில் எங்க தண்ணீர் கிடைக்கும்? தெனாலி மெதுவாக சிரித்தார். தெனாலிராமன் வெளியே சென்றார். வெயில் அவரை தாக்கியது. ஆனா அவர் கவலைப்படவில்லை. அவர் சுற்றி பார்த்தார். மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. அம்மா, தண்ணீர்! அந்த காட்சி தெனாலியின் மனதை தொட்டந்தது. தெனாலி நின்றார். இது தண்ணீர் பிரச்சனை இல்லை. இது அறிவு சோதனை. அவர் சுற்றி பார்த்தார். ஒரு சிறிய வீடு, அதன் பக்கத்தில் ஒரு பெரிய மண்பானை. அவர் அருகில் சென்றார். பானையின் உள்ளே பார்த்தார். அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. ஆனா அதை எடுக்க முடியவில்லை. தெனாலி சிரித்தார். இதுதான் ஆன்சர். அவர் சிறிய கற்களை எடுத்தார். ஒன்றாக ஒன்றாக பானைக்குள் போட்டார். தண்ணீர் மெதுவாக மேலே வந்தது. அவர் அமைதியாக காத்திருந்தார். இது வேகமான சொல்யூஷன் இல்லை. ஆனா சரியான சொல்யூஷன். தெனாலி தண்ணீரை எடுத்தார். அதை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அரசே, தண்ணீர்! அவர் குடித்தார். அவர் முகத்தில் அமைதி திரும்பியது. அமைச்சர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த வெயிலில் நீங்க எங்க தண்ணீர் கண்டுபிடிச்சீங்க? தெனாலி சிரித்தார். தண்ணீர் இல்லாதது பிரச்சனை இல்லை. அதை எடுக்கத் தெரியாததுதான் பிரச்சனை. அனைவரும் அமைதியாக நின்றார்கள்.